ஐயா வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், சிங்கப்பூரில் கிளாஸ் 3 லைசன்ஸ் எடுக்கிறதுக்குள்ள பேசிக் தியரி கொஸ்டின் ஆன்சர், ஃபைனல் தியரி கொஸ்டின் ஆன்சர், டூ வீலருக்குள்ள தியரி கொஸ்டின் ஆன்சர், இங்கிலீஷ் தமிழில் உள்ள கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே எப்படி ஈஸியாக இலவசமாக நம்மளுடைய ஃபோனில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் அலசி நம்ம ஆராய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி சிங்கப்பூர் கவர்மெண்ட் அதாவது எஸ்பிஎஃப் ஒரு வெப்சைட் கொடுத்துருந்தாங்க. அந்த வெப்சைட் இனிமேல் ஓப்பன் ஆகாது. இப்போ கொடுத்துருக்க புது வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது போல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்மளுடைய ஃபோனில் பேசிக் தியரியாக இருக்கட்டும், ஃபைனல் தியரியாக இருக்கட்டும், இதோட கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே சிங் பாஸ் இல்லாமல் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது யாரெல்லாம் சிங் பாஸ் வச்சுருக்காங்களோ அவங்க மட்டும்தான் லாகின் பண்ணி உள்ளே போயிட்டு இந்த கொஸ்டின் ஆன்சர் மாடல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். ஆனால் சிங்கப்பூர் கவர்மெண்ட் அதாவது எஸ்பிஎஃப் இது ஒரு புது மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் சிங் பாஸ் இல்லாமல் ஈஸியாக உங்களுடைய ஃபோனில் எப்படி பண்ணுறது தான் நம்ம பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுடைய போன்ல கூகுள் குரோம்க்கு போய்க்குங்க. அதாவது இந்த கூகுள் ஜீன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதில் இருக்கிற சர்ச் பார் இருக்கு பாருங்க, அந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணிட்டு அதில் மோக் தியரி டெஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. மோக் தியரி டெஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். அதை சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாருங்க லிங்க், எஸ்பிஎஃப் அட்டம் டிரைவிங் ஆர் ரைடிங் தியரி டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதை மெதுவாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்க. அதில் 1.5 லிஸ்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் செட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த டைட்டிலை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதாவது லாங்குவேஜ்னு போட்டு இங்கிலீஷ், மலே, மேண்டரின், தமிழ் அப்படின்னு 4 மொழிகளில் இருக்கும். நீங்கள் எந்த மொழியில் போட்டிருக்கீங்களோ அந்த மொழியை நீங்கள் சூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதே நீங்கள் தமிழில் போட்டிருந்தீங்க அப்படின்னா 4வதாக இருக்கு பாருங்க, PTTTA அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய கொஸ்டின் ஆன்சர் ஓப்பன் ஆகும். இதை 20 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிக்கணும். மது அருந்துவதால் ஏற்படும் பாதிப்பு என்னன்னு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதிலே 3 ஆன்சர் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆன்சர் கவனத்தை குறைக்கிறது, ரெண்டாவது ஆன்சர் விழிப்பு நிலை அதிகரிக்கிறது, மூணாவது மனம் மற்றும் உடலின் ஒருங்கிணைப்பு திறன் அதிகரிக்கிறது. அதாவது நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்னு இதில் கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு கொஸ்டினை படித்து பார்த்துட்டு அது கீழே உள்ள ஆன்சரை நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்க்கணும். ஏன்னா ஒரு சின்ன வார்த்தையில் தான் குழப்பி விட்டுறோம். நம்ம வேகமாக பண்ணிட்டு போனோம்னா நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணி ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இதே மாதிரி இதில் 50 கொஸ்டின் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினையாக சூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சரை சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிக்கலாம், ரைட்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் அந்த ஆன்சர் தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினாக தான் இதில் ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஒவ்வொரு கொஸ்டினாக நீங்கள் கிளிக் பண்ண தான் இந்த 50 கொஸ்டின் வரும். 50 முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை ஆன்சர் சரியாக பண்ணியிருக்கீங்க, எத்தனை ஆன்சர் தவறாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இதில் ஷோ ஆகும். நீங்கள் அதை பார்த்து உங்களுடைய தவறான ஆன்சர்களை நீங்கள் அடுத்து மறுபடியும் வராமல் நீங்கள் தவிர்க்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணுறதுனால நீங்கள் ஒரே தடவையில் ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதிலேருந்து ஒரு 40 கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஒரு 10 கொஸ்டின் உங்களுக்கு ஜென்ரலாகவே தான் கேட்பாங்க. நீங்களாம் யோசித்து அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். டிரைவிங் சம்மந்தமாக தான் கேட்பாங்க. அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறையா வீடியோ போட்டிருக்கோம். கொஸ்டின் ஆன்சர்லாம் எப்படி வரும் அப்படின்னு அதை போய் பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஒரு சில பேர் நான் ஆன்லைனில் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கொஸ்டின் ஆன்சர் ப்ராக்டிஸில் அவசியம் நீங்கள் பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது டிரைவிங் ஸ்கூலுக்கோ மற்ற எஸ்பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கோ இது போகாது. நீங்களாக சொந்தமாக எத்தனை கேள்விக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க, எந்த மாதிரியான கொஸ்டின்லாம் வரும் அப்படிங்கிறது தான் இது ஒரு சாம்பிளாக இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம்.
ஃப்ரெண்ட்ஸ், இதில் கிட்டத்தட்ட ஒரு 800-900 கொஸ்டின் ஆன்சர் டைப் இருக்குது. இதை போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தியரி டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான கொஸ்டின்லாம் வரும், எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதே போல் இத்தனை தடவை தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அதே போல் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபைனல் தியரி செக் பண்ணணுமா, இதே மாதிரி தான் FTT அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். பேசிக் தியரி நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ஃபைனல் தியரியும். அதுலேயும் இதே மாதிரி தான் கொஸ்டின் வரும். ஒரு கொஸ்டினை கொடுத்து 3 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆன்சரை தப்பாக சூஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த ஆன்சர் சரியான ஆன்சர் அப்படின்னு ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் அடுத்த கொஸ்டினும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு கொஸ்டினாக தான் இதில் ஓப்பன் ஆகும். அதாவது ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் 2வது கேள்வி வரும். நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ணே, நான் இங்கிலீஷில் போட்டிருக்கேன், நான் எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி தான் இங்கிலீஷ்னு இருக்குது பாருங்கள், அதில் PTT அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதாவது பேசிக் தியரி டெஸ்ட்டு. நம்ம தமிழில் எப்படி பார்த்தோமோ அதே இது இங்கிலீஷில் இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். தமிழில் எப்படி கொஸ்டின் வருமோ அதே கொஸ்டின் இங்கிலீஷில் வரும். வேறு எந்த இதுவுமே கிடையாது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு பேசிக் தியரி கொஸ்டின் ஆன்சர் படிச்சுக்கிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி.